தமிழ்நாட்டில் 130 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு இந்து கடவுள் மசூதிக்குள் நுழைவதும் அந்த கடவுளுக்கு இஸ்லாமியர்கள் சிறப்பு பிரார்த்தனை நடத்துவதும் உங்களுக்கு தெரியுமா? இந்து கடவுளுக்கு இஸ்லாமியர்கள் மேலதாளங்களுடன் வரவேற்பு கொடுக்கும் நிகழ்ச்சியான காட்சி இது. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தின் போது கடலூர் ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள பூவராக சுவாமி தீர்த்தவாரி நிகழ்வுக்காக கோயிலை விட்டு வெளியேறுவது வழக்கம். இங்கிருந்து புறப்படும் இந்த கடவுளை வழிநடுக பக்தர்கள் கூடி வணங்குகின்றனர். இறுதியாக கிள்ளை கடற்கரைக்கு போகும் முன் அருகே உள்ள தைக்கால் பகுதியில் உள்ள இந்த மசூதிக்கும் இந்து கடவுள் கொண்டு செல்லப்படுகிறது. தைக்கால் இங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த தர்காவுக்கு முஸ்லீம் முகமதிய சகோதரர்கள்லாம் இருந்து வரவேற்கும் போது நல்ல மேளதாளத்துடன் வரவேற்று அவர்களுடைய ஒரு சால்வை போர்வையை கொடுத்து பெருமாளுக்கு அதை அணிவிப்பதற்கு எங்களிடம் கொடுப்பாங்க. நாங்கள் வாங்கி அதை பெருமாளுக்கு அணிவித்து கற்பூர ஆரத்தி ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சர்க்கரையை பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி நைவேத்தியம் பண்ணி மீண்டும் அவருக்கு அந்த மாலையையும் அந்த சால்வையும் திருப்பி அவங்கக்கிட்ட திருப்பி கொடுப்போம். இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து பரிவாரத்துடன் அங்கே போய் என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த மாலையை அவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுத்து இந்த சர்க்கரையை விநியோகம் பண்ணுவாங்க. இந்த மத நல்லிணக்கம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு முஸ்லீம் சகோதரர் பெருமாளை பற்றி நல்லா புகழ்ந்து சொல்லுவார். இந்த மத நல்லிணக்கத்திற்காக நாங்கள் அனைத்து பேர்களும் சேர்ந்து செய்யும் இந்த நல்ல பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் இறைவா அருள் பொழிவாயாக என்று இறைவேண்டல் செய்து நாங்கள் திரும்ப வந்து இந்த பட்டு சாத்தி அதற்கு வரவேற்பு கொடுத்து அவர்கள் தீபாராதனை செய்து பூவராக பெருமானுக்கு 5 அணா பணம், இந்த காலத்தில் 501 ரூபா நாங்கள் கொடுக்குறோம். 5 தேங்காய்கள், 5 படி அரிசி, 5 மரக்கால், 5 படி அரிசி, அதற்கான இதை செய்து அவர்களுக்கு வழங்குவோம். இவைகளெல்லாம் தர்கா சார்பாக ஜாதி மத இன நிற பேதம் இல்லாமல், ஏழை பணக்கார என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் செய்திருப்பது தான் இதனுடைய வரலாற்று சுருக்கமாகும். முகமது சுல்தான் அவருக்கு எழுத்து போட்டிருக்கிறதுல சீல், இதெல்லாம் அங்கே காலத்து அந்த ஒரிஜினல் சீல் போட்டாங்க. இவரோட சீல் போட்டு இதுதான் ஒரிஜினல் சீல். வரலாற்று தரவுகள் படி 1891 ஆண்டு முதலே இந்த பாரம்பரியம் தொன்று நடைபெற்று வருகிறது. ஆனால் கிட்டத்தட்ட 200-300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாரம்பரியம் நடந்து வருவதாக இஸ்லாமியர்கள் கூறுகின்றனர். 1891 காலத்து ரெக்கார்ட் இது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதற்காக என்ன கொடுத்துருக்காங்க, அந்த குடும்பத்தார் தங்கள் குடும்பத்தார்களுக்கு ஆஸ் எ உயில் சட்டப்பூர்வமாக நீங்கள் இது செய்யணும், தர்காவில் போய் நாட்டு சக்கரை கொடுக்கணும், அவங்களுக்கு செய்யணும், உங்களுக்கு இதை தான் செய்யணும், அங்கே மண்டகப்படி அப்படி கட்டணும், அதற்காக இது செய்து கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. குறிப்பாக ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து முதல் பத்திரிகை இங்கே தான் வரும். ஆகவே சுற்று வட்டார கிராமங்கள்லாம் சாமி எப்பொழுது வருகிறது, அதில் என்னென்ன நடக்க இருக்கிறது என்று எங்கள் அலுவலகத்தில், தர்கா அலுவலகம் என்ற இந்த அலுவலகத்தில் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அவர்கள் கோயிலில் எது நடந்தாலும் முதல் பத்திரிகையாக எங்களுக்கு வைத்து நாங்கள் அவர்களுக்கு சீர்வரிசை எடுத்துக்கொண்டு போய் கோயில் திருவிழாக்களில், கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் இடங்களில் அங்கு போய் செலுத்தி வருவோம். அதாவது எங்கள் அப்பா காலத்துலேருந்து சாமி தூக்கிட்டு இருக்கிறோம், அப்பா தாத்தா காலத்தில் சாமி தூக்கிட்டு இருக்கோம். இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கல என்ன ஆகும்னா அது ரொம்ப எங்களுக்குள்ளே ஒரு அந்நியம் இருக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக, அதாவது எந்த ஒரு ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு அதை கொடுப்பாங்க. தொடர்ந்து இந்த அன்பும் சகோதரத்துவமும் உறவு முறை சொல்லி கூப்பிட்டு கொள்ள மாப்பிள்ளை, மச்சான், மாமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற அளவில் நாங்கள் அன்பாக பாராட்டினால இந்த வட்டாரத்தில் எந்தவித மத மோதல்களோ அல்லது பிரச்சனைகளோ ஏற்பட்டதில்லை. நாட்டில் அனைவரும் நலமுடன் இருக்க இந்த மத நல்லிணக்க பிரார்த்தனையை மேற்கொள்வதாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கூறுகின்றனர். மதங்களை கடந்து மனிதநேயத்தை வளர்க்கும் விதமாக நடைபெறும் இதுபோன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துவதாய் உள்ளது.